90ஸ்ல கனவு கன்னியா வலம் வந்த நடிகை தான் குஷ்பு. அந்த பெயரை கேட்டதுமே உடனே நினைவுக்கு வருது அவங்களோட அந்த கொழு கொழு அழகும் கியூட்டான சிரிப்பும் தான். ஆனால் சமீப காலமாக ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு ரொம்பவே ஒல்லியாக செம ஸ்லிம்மாக மாறி சோசியல் மீடியாவை அதில் வச்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி இவ்வளவு எடையை குறைச்சாங்க, இதன் பின்னணியில் இருக்கிற உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி குஷ்புவை ஒரு பேட்டியில் பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் நடித்த அண்ணாத்த படத்துக்கு டப்பிங் பேச போனப்போ தான் ஸ்க்ரீனில் என்னோட சீனை முதலாக பார்த்தேன். அதை பார்த்து நானே பயந்துட்டேன். மனுஷங்களுக்கு கழுத்துன்னு ஒன்று இருக்கும், ஆனால் அந்த படத்தில் எனக்கு கழுத்தையே காணோம். உடம்பும் தலையும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நானே என்னை பார்த்து பயந்துட்டேன். யாரும் என்கிட்ட வந்து ரொம்ப குண்டாயிட்டீங்க அப்படின்னு சொல்லாதனால வீட்டில் இருக்கும்போது எடையை குறைக்கணும் அப்படின்னு தோணவே இல்லை. ஒரு கட்டத்தில் எடை கட்டுப்பாடு இல்லாமல் அதிகரிச்சதுக்கப்புறம் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வந்துச்சு. அதே நேரத்தில் தான் கோவிட் லாக்டவுனும் வந்துச்சு. வீட்டுக்கு வேலையாட்கள் யாருமே வரலை. 8000 சதுரடி இருக்கிற என்னோட வீட்டை மாடியிலிருந்து கீழே வரைக்கும் நானே கூட்டி பெருக்கி சுத்தம் செஞ்சேன். பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் நானே பார்த்தேன். கணவர், மகள்கள், மாமியார்னு எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டேன். யோகா, வாக்கிங் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் என்னோட உடல் லேசாக இருக்கிறத உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிபி, சுகர் எதுவுமே கிடையாது. அது எதிர்காலத்தில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் கஷ்டப்பட்டு நானே பண்ணினேன். எனக்கு முட்டி வலி பிரச்சனை இருக்குது. எனக்கு ஏற்கனவே 3 முறை முட்டியில் சர்ஜரி நடந்திருக்குது. சினிமா ஷூட்டிங்கில் அடிபட்டா டாக்டர்ஸ் 6 மாதம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நமக்காக நூற்றுக்கணக்கானவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு நினச்சி 6 நாட்களையே கட்டை அவுத்துட்டு நடிக்க ஓடிடுவோம். அந்த அலட்சியத்தால் தான் இப்போ ஒரு மாடிப்படி ஏறினாலும் மூச்சு வாங்குது, முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிகை குஷ்பு உடல் எடையை குறைச்சதை பற்றி அந்த பேட்டியில் பேசியிருக்கிறாங்க.